50 த டே 10ல் ஒரு பக்கம் ஸ்ருதிகா மற்றும் கான்சாடி இவங்க 2 பேருக்கு இடையிலேயே பயங்கரமான சண்டைகள் நடந்துட்டு இருந்தது. இதுல குறிப்பா தேவையில்லாத நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயத்த பேசி சண்டை உருவாக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு வாட்டும் எலிமினேஷன் ஆர்டர் லாஸ்ட் வரையும் போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த பயம் தெரியுது போல. அதனால ஏதாவது பண்ணணுமேன்ற மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்குது கான்சாடி பண்றது எல்லாமே. ஓகே, அதுல கொஞ்சம் நிறையவே பேசிட்டாங்க, அது ஒரு பக்கம். அடுத்து மிஸ்ஸிங், இந்த வீட்டில் இந்த ஆட்டத்திலே இல்லாத மாதிரி இருக்காங்க யாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வச்சு அதில் ஒரு ஃபைட்டை உண்டாக்குறதுக்காக பிளான் பண்ணி அந்த நேமும் வர வச்சு அந்த நேம் வந்தவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களாம். அந்த ஸ்பேஸில் டாஸ்கில் யார் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஜெப்டோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, ரஜத் எல்லாமே வந்து நேற்று ஜான்வி எவிக்ட் ஆனதும் சரி, அந்த டீம் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு கேமை விளையாட்டாங்க. இப்போ அடுத்த வாட்டி நம்ம எலிமினேஷனோ ஏதாவது வந்தால் நம்ம கிளியராக இருக்கணும், நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும், நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணலான்ற மாதிரி ரஜத் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கார். நாமினேஷன் எலிமினேஷன் இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிகா வராங்க. ஸ்ருதிகா வந்து மனிஷா கிட்டையும் பேச வராங்க, மனிஷா கிட்ட ஸ்ருதிகா பேச வராங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த கான்சாடி இருந்துக்கிட்டு ஸ்ருதிகா பேச வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் அட்ராக்டிவ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சன், ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு தன்னை தானே புகழ்றோன்ற பேரில் மற்றவங்களை டீக்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி சில வேலைகள் பார்த்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ எதுக்கு அந்த அட்ராக்டிவ்னஸ் வருதுன்னு எனக்கு தெரில, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு தெரில. அங்கே ஸ்ருதிகா பேச போனது மனிஷா கிட்ட, இப்போ எதுக்கு இவங்க அதில் மனிஷாவே சொல்கிறாங்க நீ அப்புறம் வந்து பேசு கான்சாடி, நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்றாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஓகே, அதுலேயும் உடனே இங்கே வாக்குவாதம், ஸ்ருதிகா மற்றும் கான்சாடி மாற்றி மாற்றி போது ஸ்ருதிகாவும் நல்லா தான் கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட்டாக சாகத் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கேமராக்காக தானே நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, கேமராக்காக தானே இது பண்ணுறன்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், கான்சாடி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே அப்படி தான் தோணுது. ஓகே, உடனே நீ வந்து ஃபாலோவர்ஸுக்காக ஒரு பக்கம் நிற்கிற, ரஜத் கூட இருக்கிற, திவ்யா கூட, திக்விஜய் கிட்ட இருக்க, எல்லாம் ஹேஷ்டாக்காக ஃபாலோவர்ஸுக்காக இருக்க, எல்லாமே எனக்கு தெரியுதுன்ற மாதிரி உட்காந்துட்டு பேசுகிறாங்க. யாரு, சகத்தை பற்றி கான்சாடி. ஓகே, அந்த கான்சாடி கம்ஸ் ஃபார் ட்ராஃபி, நான் ட்ராஃபிக்காக வந்திருக்கேன், நீங்கள் எல்லாரும் வந்து ஹேஷ்டாக்காக வந்தீங்க. அவங்க மட்டும் தான் கேம் விளாட்றவங்க, மற்றவங்க யாரும் கேம் விளாட்லாத மாதிரி அவங்கள மட்டும் அப்படியே பேசுறது. ஓகே, அன்ஃபேர், கோவர்டு உமன், அது கோவர்டு உமன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்துஸ்தானின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு கேம் விளாடுறாங்கடான்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சே கேம் விளாட மாட்டானுங்க போல. வெளியே ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், அதை பிடிச்சிட்டு வந்து நானும் கண்டென்ட் கொடுக்குறேன், நானும் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பிடுங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஆணின்றது கடைசி வரையும் புரிய மாட்டேங்குது. ஓகே, அதுலேயும் சொல்கிறாங்க நார்மல் மாதிரி தெரில, ரொம்ப வந்து நார்மலாலாம் பிஹேவ் பண்ணுற மாதிரியே தெரிலன்ற மாதிரி ஸ்ருதிகா வேற அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னமும் கான்சாடி அந்த எக்ஸிட் ஆர்டர் போனதுலேருந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தான், இல்லை எல்லாமே இன்டென்ஷனலாக போய் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, அதை வந்து தேஜஸ்வினி வேற எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரிப்பீட்டட்லி ஷி இஸ் ஸ்டேயிங் 10 times, ஒரே விஷயத்த 10 வாட்டி சொல்லிட்டு இருக்கா, அங்கங்கே சொல்லிட்டு இருக்கா, உஷாரா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க மாற்றி மாற்றி சண்டை போடுறது திவ்யாக்கும் ஊர்வசிக்கும் பயங்கரமான சந்தோஷமா இருக்குது. ஓகே, அடுத்து கான்சாடி போயிட்டு வேற சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அவளை பற்றி எனக்கு வெளியே இருந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவன் பேசினான்னு வச்சுக்கேன் அவளை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோன்ற மாதிரி உட்காந்து மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கான்சாடி. அடுத்து கேம் ஒன்று நடக்குது. என்ன கேம்னா மிஸ்ஸிங். ஸோ லைன் மாஸ்டர் வராரு, மிஸ்ஸிங்ன்ற ஒரு போர்டு வராரு, சொல்கிறாரு இந்த வீட்டில் யார் மிஸ் ஆகிருக்கா, இண்டிவிஜுவலாக தெரில, சோலோவாக தெரில அப்படின்றத நீங்கள் ஒட்டுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, ஸோ எனக்கு நாங்கள் ஒரு கேங், ஆப்போசிட் கேங்கில் இருக்கிறத ஒட்டுவோம், நாங்கள் ஒரு கேங் எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டுவோன்ற மாதிரி டிஸ்கஷன் மாற்றி மாற்றி டிஸ்கஷன் போய் ஒரு 16 பேர் அந்த போர்டில் ஒட்டுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டீனோ அப்படின்ற பேரை நிக்கி ஒட்டி இருந்தாங்க. அதில் நிக்கி சொன்ன ரீசனாக எனக்கு வேலிடாக தான் இருக்குது, ஷோ கான்ட்ரிபியூஷனில் ரொம்ப ரொம்ப மிஸ்ஸாக இருக்குது, அவரும் ஃப்ரின்ஸ் டீமில் இருக்காருன்ற மாதிரி போட்டு ஓடன்னு அடிக்கிறாங்க. ஆனால் அது என்னமோ எனக்கு கரெக்டு தான். ஏன்னா அதில் டீனோவை பற்றி நான் எத்தனை வீடியோவில் நான் பேசியிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல தான் பேசியிருக்கேனே தாண்டி டீனோவை நானுமே ஷோவில் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு தான் இருக்கேன். அந்த விதத்தில் நிக்கி சொன்னது எனக்கு நியாயமாக பட்டுச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை.
அடுத்து பேபிகா வந்து சைமத் சொன்னாரு. அதுவும் பேபிகாவும் கொஞ்சம் நாளா காணாம சைலண்டா ஷட்டிலா மெயின்டைன் பண்றாங்க. டாஸ்க்ல சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்ற மாதிரி சொன்னாரு. ஓகே, தட் வாஸ் ஃபேர் என்ன. அடுத்து பவ்யா வந்து ஆதான். ஸோ இவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நடுவில் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போடுறதுக்கான வேலையே பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஆர்கியூமெண்ட்லாம் இப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சது. அந்த பாடி லாங்குவேஜும் சாகல்ன்ற மாதிரி திட்டுறாரு, பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த இடத்துல முட்டிக்கிட்டு சண்டை போயிட்டு இருக்கு. இது ஒன்று. அடுத்து கரணை வந்து ரஜத் நாமினேட் பண்ணியிருக்காரு. அவர் டாஸ்க்கும் சரி இதுலேயும் சரி கொஞ்சம் பெருசாக தெரியாத மாதிரி இருக்காருன்ற மாதிரி. கரனும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. மாற்று கடத்தில் ஸ்ருதிகா வந்து அந்த இடத்துல கரனை பற்றி சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸு, இன்ட்ராக்ஷன், அந்த அலைன்ஸு இது எதுவுமே வராத மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிரின்ஸ் வந்து ஸ்ருதிகாவுக்கு எதிராக அது என்ன நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ருதிகாவுக்கு எதிராக பிரின்ஸ் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ருதிகா நான் என்னுடைய பாயிண்ட்டை சொல்றேன்ற மாதிரி கரணை பத்தி தான் பேசுறாரு. ஆனா கரணே அதுக்கு எதுவுமே சொல்லல. இதுக்கு வந்து பிரின்ஸ் வந்து பேசினோடனே அங்க மாத்தி ஆர்குமெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபயர்ஸ் வித் பிரின்ஸ் ஆகுது. இதுக்கு நடுவுல அது அவங்களுடைய பாயிண்ட் அவங்க சொல்லிட்டு போட்டோம், நீங்க எதுக்கு இது பண்றீங்கன்ற மாதிரி கரண் வந்து அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதனால நான் இப்படி ஆயிட மாட்டேன்ற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு இதுக்காடா எவ்வளவு சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து நேகல் பேரை யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனா சொன்னவனுக்கு ஓப்பனா வந்து இந்த இடத்துல மூஞ்சிக்கு நேரம் நான் தான் உன் பேரை வச்சேன்னு சொல்ற தைரியமே இல்லை. அப்புறம் எதுக்குடா நேம தூக்கின்னு போய் ஒட்டுறீங்க? தைரியம் இருந்தா நேம ஒட்டு, இல்ல ரீசனை வந்து சொல்ல தெரியலனா எதுக்கும் ஒட்டணும் அப்படின்றது நான் கேட்கிறேன். ஸோ அந்த பொண்ணு ஓப்பனா சொல்லுது, கட்ஸ் இல்லை, இங்க தைரியமே இல்லாதவங்க பல பேர் இருக்கான் போல இருக்கு. நான் இங்க டாப் 50ல வந்திருக்கேன்னா என்னோட எபிலிட்டியால தான் நான் வந்திருக்கேன், நீங்க எல்லாம் ஒன்றும் ஆள் இல்லைன்ற மாதிரி ஓப்பனா அடிக்குது. ஸோ அப்படியே அந்த பொண்ணு ஓப்பனாக பேசுதுன்னா நீ தைரியமாக ஓப்பனாக போய் பேசு, டிபேட் பண்ணு. அதுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு நபர் தான் அங்கே நேகலோட பேரை வச்சிருக்காங்க. என்னத்த சொல்றது. அடுத்து மனிஷாவோட பேரை ஷைனி. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்ம மாதிரி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதால அது ஈஸியாக எடுத்துட்டாங்க. ரிதிமாவை வந்து திக்விஜய் வித்திருக்காரு. ஆமா, ரிதிமானா யாருன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் எனக்கு தெரியுற அளவுக்கே இருந்ததுன்னும் போது திக்விஜய் டாஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் ரொம்ப பிஸியாக ரொம்ப காணாமல் போயிட்டாங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீலம் யார் சொன்னாங்கன்னு காட்டல. நட்டாலியாவை வந்து மனிஷா சொன்னாங்க. நட்டாலியாவும் பெருசாக தெரில. அதில் மனிஷா சொன்னதுமே நியாயமாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் நட்டாலியா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எனக்கு இங்கே ட்ராமா பண்ண தெரியாது, பிக் பாஸ் இல்லை இது 50 ஷோ, அதில் நியாயப்படி இருந்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி பதில்லாம் ஓகே. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இறங்கி ஆடுமா கொஞ்சம் தயவு செய்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து காக்கா வந்து திக்விஜய் கேம் ஷோ ஸ்ட்ராட்டஜி அதே ஒரு பாயிண்ட்டு. துஷ்யந்த் வந்து அமித், அவர் வந்து ரொம்ப ரிஸ்க்ல இருக்காரு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பால பாதிப்பாரோன்ற ஃபீல் இருக்குன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. சைமத் வந்து பேபிகாவை சைமத்தை பேபிகா பண்ண மாத்தி ஆச்சு. ஓகே, அடுத்து ஒரு 16 பேர் நமக்கு காமிச்ச விஷுவல்ஸ் இது. அந்த 16 பேருக்கான கேம் என்னன்னா, நீங்க ஒரு நகை திருட போறீங்க. அந்த நகை திருட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தெல்லாம் அந்த லேசர் லைட், ரெட் கலர் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த ரெட் லைட்டு பட்டுச்சுன்னா அலாரம் அடிச்சிரும், நம்ம மாட்டிப்போம். அதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு திருட்டு மூளையை யூஸ் பண்ணி பயன்படுத்தி திருடணும். அந்த மாதிரி அந்த ரெட் கலர் நூலில் ஒரு மணியை தொங்க விட்டு அந்த திருட்டு எப்படி நடக்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான். மிஸ்ஸிங் பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரா பேரை அமுச்சு விட்டு அந்த மணி இருக்கு, மணியை நீங்க ஆட்டாம போய் பொருளை எடுத்துட்டு வரணும். உள்ள வந்து நிறைய ஆபரணங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஆபரணத்துக்கு மதிப்பும் வச்சிருக்காங்க. 3000 இருந்து ஆரம்பிச்சு 28,000 26,000 வரையும் அந்த அமௌண்ட் இருக்குது. நீங்க போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மணி பாட்டில் ஆட் ஆகும். 7,15,000 ரூபாய் இருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்க போய் மிஸ்ஸிங் பிளேயர்ஸ்க்கு ஸ்கோப் கொடுக்குறோம், நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் காக்கா மற்றும் சாமி போறாங்க, 8,000 ரூபாய் ஜெயிக்கிறாங்க. அவங்க 2 பேரால முடிஞ்சது 8,000 ரூபாய் ஜெயிச்சுட்டு வராங்க. அடுத்து மனிஷா மற்றும் கட்டாரியா. அதில் மனிஷா வந்து லாஸ்ட் எண்டு வரையும் போயிட்டு பொருள் எடுத்துட்டாங்க. 24,000 ரூபாய் பொருள் எடுத்தாச்சு. ஆனா என்ன, வெளியே வரும்போது மணி சத்தம் இருக்குல்ல, இப்ப மணி சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, மணி சத்தத்தோட டெசிபலை கவுண்ட் பண்ணுவாங்க. டெசிபல் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அலாரம் அடிச்சிரும், நீங்க அவுட்டுன்னு. கம்மியா கேட்டுட்டு இருந்தா நீங்க எஸ்கேப் வரலாம். மனிஷா என்ட்ரிலாம் சூப்பர், கடைசியில பினிஷிங் டச்சில் கோட்டையை விட்டு அவுட் ஆயாச்சு. அடுத்து நேகல் மற்றும் துஷ்யந்த் போனாங்க. நேகல் அண்டு போனதுல துஷ்யந்த் மட்டும் 3,000, நேகல் அவுட் ஆயாச்சு. ஏன்னா நேகல் ரொம்ப லாங்கா போனதால அவுட் ஆயாச்சு. அடுத்து சைமத் அண்ட் பேபிகா போனாங்க. அதுல சைமத் வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டான். 23,000 லாஸ்ட் எண்டில் போயிட்டு 23,000 ஐ வேல்யூவான பொருளை எடுத்துன்னு வந்து அதிகபட்சமான ஸ்கோர் பண்ணதே சைமத் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா
அவர் ஸ்கோர் பண்ணது பாதி அமௌண்ட்டு, ரிமைனிங் மெம்பர்ஸ் ஸ்கோர் பண்ணதை விட ஒரு ஆளே அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்றது தான் பாயிண்ட். பேபிகா வந்து கொஞ்சம் வெயிட்டை வச்சு டிராவல் பண்ண முடியல அவங்களால, அது அவங்கள சொல்லி பிரோஜனம் இல்லை. ஓகே, அடுத்து பவ்யா அண்ட் ரிதிமா போகிறாங்க. 2 பேருமே 5000 எடுத்துன்னு வந்து 10,000 சேர்த்தாச்சு. மோனலிஷா நட்டாலியா அவுட்டு, நீலம் ஆர்யா அவுட்டு, கரண் ஜோன்ஸு அவுட்டு. இவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 44,000 ரூபாய் சேர்த்துருந்தாங்க. 7,15,000 ப்ளஸ் 44,000 சேர்த்தா 7,59,000 ரூபாய் சேர்த்துருக்குறாங்க. ஓகே, அதை தாண்டி இதுக்கு நடுவில் மேக்ஸ்டனுக்கு ஆதரவாக வந்து கான்சாடி அங்கே வந்து ரச்சித்துக்கும் மேக்ஸினுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை போல், ஏதோ ஒரு டச்சிங், ஏதோ ஒரு மேட்ரு, அதுக்கு கான்சாடி வந்து இது பண்ணுறேன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆளுக்கு அவங்கவுங்க மூலையில் உட்காந்துருக்கு டிஸ்கஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த நிகழ்வுகள். ஸோ நாளை வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வேற என்ன டாபிக் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பாய் கைஸ்.